IBPS PO எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக தான் அந்த வீடியோ. அது நாளாக பக்கத்தில் நெருங்க நிறைய பேர் பயமாக இருக்குன்ட்டு நினைப்பீங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிறது, தயவு செஞ்சு அந்த விஷயத்த நீங்களுமே பண்ணாதீங்க. எக்ஸாம் இருக்குன்னா கடைசி 2 நாள், இப்போ உங்களுக்கு சாட்டர்டே எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் 2 days Thursday அண்ட் ஃப்ரைடே, இல்லை உங்களுக்கு சண்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு டிஃபிகல்ட்டான மார்க் டெஸ்ட்டு போயிட்டு டெஸ்ட் எடுக்காதீங்க. டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய, உங்களுக்கே தெரியும் நிறைய சைட்ஸில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது இவ்வளோ நாள் எடுத்திருப்பீங்க, ஓகே, வெல் அண்ட் குட், நல்லது தான். டிஃபிகல்ட்டான டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் எக்ஸாமில் போயிட்டு நல்லா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது எல்லாமே ஃபைன். பட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு லாஸ்ட் 2 நாள் முன்னாடி 2 நாள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கடுப்பேற்றுற மாதிரியான கொஷின்ஸு, பெருசாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு, சுத்த விடுற மாதிரி கொஷின்ஸு, இதெல்லாம் போயிட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே போய் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். லாஸ்ட் 2 days உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக பூஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை அட்டன் பண்ணி பாருங்கள். அது எப்படி அட்டன் பண்ணலான்னா, சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து அதை டைமர் வச்சு கூட சால்வ் பண்ணி பாருங்கள், நோ இஷ்யூஸ். சரி, ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எக்ஸாம் பேட்டர்னில் அப்படியே வந்து எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் தான் சால்வ் பண்ணியிருப்பீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம், ஓகே. பட் லாஸ்ட் 2 days ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைமை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு 2 நாள் மட்டும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும்னா அது எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இது வந்து நானே நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இப்போ ஒரு சிலர் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, இவன்லாம் வந்து ஸ்கூலில் காலேஜில் என்னை விட ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவான், ஆனால் இவன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டான், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நிறையா டைம் நம்ம யோசிப்போம். பட் நீங்கள் நிறைய பேர் பெருசாக அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே வந்து இதெல்லாம் நான் பார்த்துருவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்கு எஃபர்ட்டுமே கண்டிப்பாக போடுவாங்க, 100% எஃபர்ட்டுமே போடுவாங்க. இதில் நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு தாட் இருக்கும் கண்டிப்பாக. ஈவன் தான் அதில் சுமாராகவே இருக்காங்க அப்படின்னா கூட, இல்லை நான் தான் பெஸ்ட்டுன்ற தாட் இருக்கும், அதுக்கான எஃபர்ட்டு முயற்சியுமே அவங்க போடுவாங்க. சும்மா நான் தான் பெஸ்ட்டுன்ட்டு எஃபர்ட் போடாமல் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு நான் யூஸ்வலாக ரிலேட் பண்ணிப்பேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வர மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும். அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வர மாதிரியான இடத்துல நம்ம இருக்கோம், சுச்சுவேஷனில் வந்து நம்மளே வச்சுக்கணும். அப்படியே எதுவுமே இல்லையா, நம்மளே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம் முன்னாடி 2 நாள் மட்டும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுற மாதிரியான டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் நல்ல மார்க் வாங்குறப்போ ஓகே, நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் போய்ட்டு சூப்பராக மார்க் வாங்க முடியுன்ற மாதிரி உங்களுக்கு தாட்டும் வரும். ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு 4 மணி நேரம் செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஃபைனல் செஷனாக இருக்கும், ஓகேவா. இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு IBPS PO போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த 20 கொஷின்ஸ் ஈச் செட் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாமல் வந்துருங்க 10:30. அதே மாதிரி நாளான்னைக்கு 10:30 உங்களுக்கு ஆப்டிடியூடில் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷனாக இருக்கிற மாதிரி சார் கொண்டு வருவார். ஸோ ஆப்டிடியூடுக்கு ஸோ நாளைக்கு இங்கிலீஷ் செஷன், நாளை கழிச்சு ஆப்டிடியூட் செஷன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ லாஸ்ட் 2 days என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் தான் டெஸ்ட் எடுக்கணும். இன்றைக்கி நாளைக்கெலாம் நீங்கள் எதுனாலும் என்ன மாதிரி கொடூரமான டெஸ்ட்டு கூட எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ டாடா, பை, see you guys.